தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உலகில் முதுபெரும் கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை ராஜினாமா கடிதத்தை அனுப்பிவிட்டாரா? வரக்கூடிய செய்திகள் உண்மையா? ஐயோ, அப்படியானால் அந்த இடத்தில் யார்? 3 பெயர்கள் அடிபடுகிறது. சமீபத்தில் தன்னுடைய மகள் திருமண விழாவில் காங்கிரஸ் கட்சியினர் மூத்த தலைவர்கள் யாருமே கலந்து கொள்ளவில்லை என்ற விரக்தியில் எடுத்தாரா முடிவு? விவரங்களை பார்க்கலாம். மாநகராட்சி மாமன்ற மாத கூட்டத்தில் வெடித்த மோதல். கொதித்தெழுந்த மேயர் பிரியா தாவேகாவை சாடினார். என்ன சாடினார், எதற்கு சாடினார், விவரங்களை உள்ள பார்க்கலாம். தலைமைச் செயலகத்தில் கேக் வேண்டாம் என்று பெருந்தன்மையாக சொல்லிவிட்டு இரவு 12 மணிக்கு பிடித்த நடிகையோடு நீங்கள் கேக் வெட்டுவதுதான் மரபா? 9 பேர் அங்கே உயிரிழந்து விட்டார்களே, அவர்களுக்கு செலுத்தும் அஞ்சலி இதுதானா என்று திரிஷா அவர்கள் வெளியிட்ட தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்ட புகைப்படத்திற்கு பலவாறாக அவதூறுகளையும் வேறு கோணத்திலான பார்வைகளையும் வைத்து வருகிறது திமுகவினர். விவரங்களை பார்க்கலாம். தைலாபுரத்தில் இனி எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு போய் ஒரு சந்தித்து ஆற தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்து இனி நல்ல நேரம்தான் சொல்லி இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழகத்தின் ஒரே இணை அமைச்சரான எல்முருகன் அவரது பதவியிலிருந்து மாற்றப்படுகிறாரா, தூக்கப்படுகிறாரா? அரசல் புரசலாக வரக்கூடிய செய்திகளில் உண்மை என்ன? திருச்செந்தூர் கோவிலுக்கு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது, இதுதான் உங்கள் ஆட்சியினுடைய லட்சணமா என்கின்ற ரீதியில் பலவாறாக கேள்விகள் எழுப்புகிறார்கள். பார்க்கலாம். நேற்று தான் சட்டசபையில சொல்லப்பட்டது, இனி மக்கள் பணத்தை தொடமாட்டேன், தொட்டவர்களை விடமாட்டேன், முன்னாள் தொட்டவர்களையும் விடமாட்டேன்னு தோண்டுனா புதையல தோண்டுனா பூதம் வர்ற மாதிரி அமைச்சர்களான்னு பார்த்தா அமைச்சர்களோட பிஏ அதை விட அதிகமா இருக்கான். யாரு என்ன ஏது உள்ள பார்க்கலாம். இதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைலைட்ஸ். தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தேன்னு சொல்றதா, தலைவர்னு சொல்றதான்னு தெரியல. ராஜினாமா கடிதத்தை அனுப்பிவிட்டார் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா அதிகாரப்பூர்வமா அவரோ காங்கிரஸ் கட்சியோ தமிழக காங்கிரஸோ சொல்லல அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்றேன். ஆனாலும் எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்தது. இப்போ தன்னுடைய மகளுடைய திருமண விழா, அந்த விழாவில் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தேசிய தலைமைகளை அவர் அனுப்பிச்சிருக்கார். சரி, யாராவது வருவாங்க, காங்கிரஸ் கட்சி அல்லவா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அல்லவா, தமிழக தலைவர், இது யாராவது வருவாங்கன்னு பார்த்தா வேற யாரும் வந்திருக்காங்களே, யாருமே வரல. ஆனா அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக இருக்கிற எல்லாரும் வந்திருக்காங்க. சிதம்பரம் அவர்கள் கலந்துக்கிட்டாராமே, முன்னாள் முதலமைச்சர் வந்திருக்காரு, அப்பா வந்திருக்காரு, அப்பப்பா அப்படின்னு சொல்லி புலகான. அதுலயும் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்குது. எக்ஸ்சிஎம் வந்துட்டு சாப்பிட போயிருக்காரு. அந்த இடத்துல விஐபிக்களுக்கான ஏற்பாடு அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட முறையில எதுவும் பண்ணல. சரி, அதையும் சகிச்சுக்கிட்டு டெல்லியில இருந்து எல்லாம் வர்றாங்கன்னு விஐபி எப்பயுமே அவரு சிஎம் அவரு உட்கார்றது, டெல்லியில இருந்து வர்றவங்களுக்கு கூட விஐபி ட்ரீட்மெண்ட். அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு வர மாட்டாங்கன்னு அப்படின்ற பாருங்க பாயிண்ட். சோ அந்த இடத்துல யாருமே சமபந்தியில உட்காந்து சாப்பிட்ற மாதிரி யாருனே தெரியாம போய் உட்காண்டாரு. சரி, பரவாயில்ல உட்காண்டாருன்னு பார்த்தா அவருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா யாருனே தெரியாதவங்க 2 பேர் உட்காண்டாங்க. இந்த பக்கம் உட்காண்டாங்க. கட்சிக்காரங்க கூட இல்ல, யாருனே தெரியாம. சமூக நீதி சமத்துவம் எல்லாம் கரெக்டா அங்கதான் நடந்தது. நான் யாரு, எப்படி வளர்ந்த நான்லாம் எப்படி இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சாரோ தெரியல. அப்படியே டம்ளர்ல தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாராம். இது அவரு தெரியும். என்னையா நாங்க துண்ட போட்டனையா, இவன் முடியாதான்னு யோசிச்சிருப்பாரு. உடனே பதட்டி இருக்காரு. சோ இதுல காங்கிரஸ் தலைவர்கள் வராததுனால, சிதம்பரம் ஐயா மட்டும் பெருந்தன்மையோட வந்து பார்த்ததுனால ஒரு மனக்கிளேசம் ஏற்பட்டு உடனே எடுத்தார் பேனா, வரைந்தார் மடல், அனுப்பினார். நம்புற மாதிரி இல்லையே, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா இந்த அளவுக்கு தகவல் வந்ததுக்கு அப்புறம் இது பொய்யாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக மிக குறைவு அப்படின்றது. சரி, அப்படின்னா யாரு காங்கிரஸ்க்கு அங்க தலைமை கணிச்சிருக்கீங்க, அப்ப அது ஏற்றுக்கணும், அதிகாரப்பூர்வ தகவல் வரணும். இப்ப இவங்க என்ன அதுக்கு இதையும் அது எடுத்து போயிட்டாங்க. அப்பனா அடுத்தது யாரு அப்படின்றாங்க. இதுல 3 பேர் பெயர்ல ஜோதிமணியும் மாணிக்கம் தாக்கூர் அப்படின்றது ஸ்ட்ராங்கா அடிபடுது. 3ஆவதாக இருக்கக்கூடிய நபர் என்றது சஸ்பென்ஸா இருக்கு. அது யாருன்னே தெரியல. ஆனா இன்னொருத்தர் இருக்காருங்க. என்ன காங்கிரஸுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது சிதம்பரம் ஐயாவோ அல்லது அவருடைய மகனாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். இந்த கல்யாணத்துக்கும் போறீங்க, அங்கேயும் ஆஹா ஓஹன்றீங்க. ஐயா இந்த மாதிரி முதலமைச்சரா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வேற அந்த சைடு அப்படியும் பாராட்டு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். திமுக உறுப்பினர்கிட்ட நீங்க எப்ப வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவர் காங்கிரஸ்காரங்க. செல்வ பெருந்து கேட்டீங்க. ஓ அவர் ரைட். செல்வ பெருந்து கேட்டுங்க. ஐயா என்னையா பொறுப்பாளர் மாசேவா அல்லது என்ன வாரியம் அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னா, வாரியம்லாம் எங்க கொடுக்குறது, நாங்க தான் ஆட்சியே இல்லையே அப்படின்ற மாதிரி. உள்ளாட்சி தேர்தலில் கட்சி மாறுவாரா அப்படின்ற அளவுக்கு கேள்விகள் போகுது. இன்னும் அதிகாரப்பூர்வமா எதுவும் வரலைங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. தைலாபுரத்தில்
இன்றைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இன்றைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அதை தொடர்ந்து இங்கிருந்து பார்த்தா இங்கிருந்து எல்லாரும் குடும்பத்துடன் சென்று நேரில் சென்று ஆசி பெற்று ஆறத் தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்து இன்றைக்கு வந்து பாமக ஒன்றிணைந்ததா, 2 அணிகளாக இருந்தது இன்னைக்கு சேர்ந்துருச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்குற அளவு கேட்டால், இன்னும் சைடில் இன்னொரு விமர்சனமும் பண்ணுறாங்க. ஐயா உங்கள் ட்ராமாலாம் முடிஞ்சிருச்சா ஐயா, இன்னும் முடிஞ்சிருச்சா கடைசியா நீர் விளக்குமா ஐயா முடிச்சிட்டீங்களா ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. இதை தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் இன்னொரு ஸ்டெப்பும் போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சி மாறி விடுமோ, அடுத்த இடத்திற்கு தாவேக்காவை நோக்கி ஒரு மினிஸ்டர் சீட்டை, ஏன்னா ஏற்கனவே இன்னொரு மினிஸ்டர் சீட் அங்கே கொஞ்சம் ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கான். ஏற்கனவே கல்வி அமைச்சர் என்னென்னமோ பிரச்சனையில சிக்கிறதுல அதுவே ஒரு கொஞ்சம் சிக்கலா இருக்கான். அப்பா மகன் சண்டையில கட்சிக்குள்ள இருந்து ஒரு மூத்த தலைவர், முதுபெரும் தலைவர், இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. அவரு எங்க போய் நிக்கிறாரு? அவரும் இன்னொரு பக்கம் துண்டை தொடச்சிட்டு வர வேண்டியதான்ப்பா, யாருப்பா வேண்டான்னு சொன்னா. அதனால இப்ப எல்லாரும் ஒன்றிணைந்து விட்டார்கள். அதனால இனிமேல் பாமக ஒன்றிணைந்த சக்தியாக களம் காண போகிறது. இனிமே ஒரே அறிக்கை தான், டெய்லி அறிக்கை எப்படி இருந்தாலும் வரும். ஒரே அறிக்கை வேற. அதிமுக வெற்றி பெற்றதுக்கு பாமக தான் காரணம் சொல்லிட்டாங்க. இப்ப பாமக டபுள் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. போட்டிதான் இனிமே திமுக இந்த பக்கம் இழுக்க, அதிமுக தக்க வைக்க முயற்சிக்க, தாவேகா கவர அப்படின்னு இனிமே தமிழ்நாட்டுல தாவேகா பாமக வெர்சஸ் பாமக சொல்லணும். புதுசா இல்ல இருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்கான நிலைக்கு பாமக வந்துருச்சோ அப்படின்னு அவங்க நம்புறாங்க. கேக் வெட்டினாரா சிஎம் ஜோசப் விஜய்? பர்த்டேக்கு வெட்டக்கூடாதாங்க. அதாவது ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. நடிகை த்ரிஷா வந்து எல்லாவற்றையும் எளிமையாக்குவார் என்னமோ போட்டிருக்காங்க. அந்த மாதிரி போட்டு ஒரு கிரே கலர்ல எல்லோ கலர்ல ஃப்ளவர், பெரிய ஃப்ளவர் இருக்கிற மாதிரி கிரே தெரியுது உங்களுக்கு? பிளாக்கா பிங்க் அண்ட் கிரீம்ல அழகா. அது அந்த கேக் இல்லைங்க, ஷர்ட். ஷர்ட் வந்து பூ போட்டு ஷர்ட் சொல்றீங்க. ஷர்ட் போட்டுருக்காரு. அதாவது என்னன்னா இந்த ஒரு கேஷுவலா கிரே அண்ட் ஒரு மாதிரி கோல்டன் கலர் அந்த மாதிரி போட்டுருக்காரு. 5 கேக் இருக்கு. பெருசா ஒண்ணு, ஒரே சைஸ்ல இன்னொரு திரமிசு கப், 3 கப் குட்டி குட்டி கப், ஒன்னு ஃப்ரூட் கேக், ஒன்னு பூ கேக், ஒன்னு திரமிசு, 3 சேர்ந்த ஒரு கேக் வச்சு அப்படியே வெட்டாம வேடிக்கை பாக்குறாங்க. நீங்க வெட்டிட்டாங்கன்னு சொல்றீங்க, அனாவசியமா குற்றச்சாட்டு இது. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த லேபிள் இருக்கு இல்லையா, கேக்க சுத்தி கவர் போட்டிருப்பாங்களா, அதை யாரோ ஜூம் பண்ணி பார்த்து அந்த போட்டோ இதுல கூகுள்ல போய் கேட்டு ஏஐ எல்லாம் போய் கனெக்ட் பண்ணி அது என்ன கம்பெனி என்ன ஆராய்ச்சி தான் போகுது. அது பார்த்தா ஐரோப்பியன் பாஸ்ட்ரீஸ் அண்ட் இதெல்லாம் வருதுங்க. அது இங்க இப்போ இல்லங்க, ஹைதராபாத்ல தான் இருக்குது, சென்னையில கிடையாது. ஏங்க 4 வருஷமா அவங்க போஸ் வந்து போட்டோ போட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு பர்த்டேக்கு ஒரு போட்டோ, லிஃப்ட்ல ஒரு நாளைக்கு போட்டோ வந்து 22ஆம் தேதின்னு வந்த உடனே த்ரிஷாவோட இன்ஸ்டாவும் சரி, எக்ஸ் வலைதளம் சரி, சும்மா ரிஃப்ரெஷ் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா நைட் வரை லைட்டா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாங்க. கடைசியில 12 மணி வரைக்கும் ஒண்ணும் இல்ல. ஆனா இவங்க கரெக்டா 00.00க்கு ஏதோ போஸ்ட் போடுறாங்க. அதாவது என்ன 22 நைட் போய் ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த 00னா என்னது, நியூ பிகினிங், எண்ட்லெஸ் லவ், இப்படின்னு இது வேற எல்லா மீனிங்கும் கண்டுபிடிச்சு. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, நேற்றைக்கு அவர் பண்ண ஆக்ஷன் பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருந்த நிலையில இவங்க போஸ்ட் வந்த உடனே அது ட்ரெண்டா போக ஆரம்பிச்சிடுச்சு. 9 பேர் அமோனியா வாயு கசிவுல உயிரிழந்து போயிருக்காங்க. அதுக்காக தலைமைச் செயலகத்துல அங்க ஏற்பாடு பண்ணின கேக் வெட்டும் விழா அப்படிங்கிறதும், அதற்கு முதலமைச்சர் அவர்கள் வேண்டான்னு சொல்லிட்டாரு, கேக்கை திருப்பி அனுப்பிட்டோன்னு சொல்லி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணியிருந்தாங்க தாவேக்கானோட சொல்லி திமுக காரங்க குற்றம் சாட்டுறாங்க. அப்பனா நீங்க இப்ப போய் வெட்டுறீங்களே, இது என்னது? ஆக மொத்தம் இப்ப யார் பாத்துட்டு இருக்காங்க த்ரிஷா போஸ்ட்ல? டிஎம்கே ஐடிவிங்க தான் ரொம்ப மும்முரமா பாத்துருக்காங்க. அதுக்கும் விளக்க சொல்றாங்க. என்னன்னா, பர்சனலா அவர் என்னமோ பண்றாரு, கேக் வெட்டுறாரு, அவருக்குன்னு வாழ்க்கை இல்லையா, அவருக்குன்ற ஒரு இது இல்லையா, அதை போய் பாக்குறாரு. நம்ம ஆனாலும் இவங்க வேற மாதிரி திரிச்சு சொல்றாங்க. மனைவியோடு வெட்டவில்லை, மகனோடு வெட்டவில்லை. நேற்றைய கோபம் இருக்காதா? அப்பாவை தேடினீரு, அவர்கள் தேட மாட்டார்களா? இல்ல ஐயாப்பா, இன்பநிதி அவர்கள் கூட ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. நேற்றைக்கு வந்து சட்டப்பேரவையில ஸ்டாலின் அவர்களை பத்தி ஒரு குட்டி கதை சொன்ன உடனே இவரும் அதற்கு வந்து ஒரு இதை போட்டு, விஜய் அவர்கள் பையன் ஒரு கேட்குற மாதிரி, அப்பா எங்க அப்படின்னு கேட்குற மாதிரி, எங்க அப்பாவை காணோம் அப்படின்னு போட்டு, அந்த அநேகன் பாடத்துல அந்த தங்கமணி ஊதாரியில பிள்ளைங்களை நடுத்தருவில் விட்டா அப்படின்னு ஒரு லைன் இருக்குங்க. அதை எடுத்து கரெக்டா பேட்ச் பண்ணி வேற மாதிரி ஆரம்பிச்சாங்க. கிருஷ்ணகிரியா தருமபுரியான்னு தெரியல, அங்க இருக்கக்கூடிய ஜென்சி உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்புன்ற ஏதோ ஒரு கிளையில இருக்கக்கூடிய
ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக காவல்துறை போகிறது. காரணம் என்னன்னா, அவங்க முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களை அவருடைய பையன் தேடுவதாகவும், இவர் இன்னொரு பெண்ணோடு இருப்பதாகும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் அவர் ஏதோ மேடையில் பேச போக அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அப்புறம் போய் பார்த்தோன்னா புகார் இருக்கா, அவர் யாரை சொன்னார், யாரையாவது புகார் கொடுத்துருக்காங்க, அந்த பெண்ணோட பேர் என்ன செக்ஷன் போட்டிருக்கீங்கன்ற மாதிரி அரசு வாரண்ட் இருக்கான்ற மாதிரி பலவாறாக கேட்டு கடைசியில் போலீஸ் திரும்பி ரிட்டர்ன் போயிட்டாங்க. இல்ல, இதற்கு பல எதிர்ப்பு. கனிமொழி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. திமுக எல்லாம் இறங்கி எப்படி நீங்க ஒரு எதிரா ஒரு வார்த்தை பேசினாவே நீங்க கைது நடவடிக்கை வரைக்கும் போவீங்களா? நாங்க விடமாட்டோம். அதுவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னானாலும் பாத்துக்கலாம், வாயாத்தோம், நம்ம சட்டப்படி போராடுவோம் அப்படின்னு அவர் இறங்கினதாகவும் இப்படி பல பக்கம் பல தகவல்கள். ஒரு பக்கம் பாருங்க, எல்லா வந்து தாவேக்காவை ஒரு ஸ்டெப் மேல போக விடாம இந்த போஸ்ட்டை போட்டு இவங்க கீழே இறக்கிட்டாங்களே, இனிமே அவர்கள் எப்படி பதில் சொல்ல போறாங்கன்னு இப்படியுமா பல பக்கம் பல விமர்சனங்களா போய்கிட்டே இருக்கு சோசியல் மீடியால. சென்னை மாமன்ற கூட்டம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா மேயர் பிரியா அவர்கள் தலைமை தாங்கக்கூடிய இந்த மாதாந்திர கூட்டத்தில் என்ன நடக்கும், என்ன தீர்மானம் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரே வசவா, ஒரே அது சரியில்லை, இது பவர் கட்டு, மக்கள் கஷ்டப்படுறாங்க, ரீல்ஸ் போடுறவனை நம்பி ஓட்டு போட்டு மக்கள் ரொம்ப வெறுப்படைஞ்சு போயிருக்காங்க, கொதிப்படைஞ்சு போயிருக்காங்கன்னு. பாவம், அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டத்தெல்லாம் இன்னைக்கு கூட்டத்தில் கொட்டி தீர்த்து இருக்கிறாங்க. சட்டசபையில சிஎம் பேசின ஸ்பீச்சுக்கு பதிலடி பில்டிங் வரைக்கும் வெடிச்சு இருக்குது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, எல்லாருமே பதிலடி கொடுத்திருக்காங்கன்றத நம்ம பாக்குறோம். கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், சிவசங்கர் அவர்கள் அப்படின்னு ராசா அப்படின்னு ரேடியோ போய் கடைசியில மேயர் வரைக்கும் புரோட்டோகால் மேம் அப்படின்னு அதுதாங்க அவங்க ஃபேமஸா இருக்காங்க. அதனால அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு பல விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தா திடீர்னு ஒரு குரல் கேட்குதாங்க. என்னன்னா, நீங்களும் உங்க தலைவருக்கு புகழ் பாடுறதுல இருக்கீங்க, நான் இங்க ஒருத்தன் தான் இருக்கேன் மக்களுக்கு பிரச்சனை பத்தி பேசன்னு திடீர்னு அதிமுக கவுன்சிலர் சதீஷ்ன்றவர் ஒரே கொதிச்சு போயிட்டாரா. என்னையா யாரு பத்தியா பேசுற நீ, இங்க எங்கயா உங்க தலைவர் இருக்காரு அப்படின்னு. மக்களுக்காக பேசுறேன்ற நீ எல்லாம் எப்படி ஜெயிச்ச அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க போல இருக்குது. இந்த கூட்டத்துல நீ ஆட்மேன் அவுட்டுன்னு சொல்லி இருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம். பார்த்தா அங்க ஒரே போட்டதே 22 சேரா, 22 சேருக்கு கூட்டாங்க இல்லவே இல்லையா, அதுக்குள்ளேயும் ஒரு தகராறா. அங்க அந்த அடிதடியை சமரசம் பண்றது மஞ்சள் கலர், அங்கேயும் மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் அப்படியே பவுன்ஸ் மாடனே பார்த்து இங்க வந்து வேற லெவல்ல ஃபைட், அங்கெல்லாம் சேர் எல்லாம் தூக்குவாங்களே, பயங்கரமா இருக்கு அவருக்கு. அதனால அதெல்லாம் முடிச்சு இவங்க சமரசம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில தாவேக்காவை பத்தி தான் பேசியிருக்காங்க. என்ன தீர்மானம் போடுவீங்க பார்த்தா, இங்க என்னப்பா பண்ண, நாங்க பண்ண வேலையெல்லாம் பாத்தீங்களா நீங்க, மக்களுக்கு வந்து கொசு கடிக்க கூடாதுன்றதுக்காக நாங்க பண்ணியிருக்கோம், பாதாள சாக்கடை படிகள்லாம் இருக்கும், மழை நீர் வடிகால்லாம் பண்ணிருக்கோம், பாலெல்லாம் கட்டியிருக்கோம், ஏன் எப்படியா எங்களை மறந்தீங்கன்னு கதற இன்னைக்கு மாமன்ற கூட்டத்தில் கதறி இருக்கிறார். இன்னைக்கு போக்குவரத்து துறை 500 பேருந்துகள் வாங்க இருந்த அந்த ரத்து பண்ணியிருக்காங்க. சிறப்பு செய்தி. தமிழகத்தினுடைய சென்ட்ரல் தேசியத்தினுடைய அதிகாரத்தின் அந்த நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே அமைச்சரான எல் முருகன் அவர்கள், அது இணையமைச்சர் தான். ஸோ அவர் அந்த இடத்துல இருந்து மாற்றப்படுகிறாரா அல்லது விலக்கி கொள்ளப்படுகிறாரா அப்படின்ற மாதிரி 2 கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இதுக்கு என்னையா காரணம்னு சொல்லி கேட்டா, என்னதான் தேசிய தலைமை அடுத்தடுத்து அவர்களுக்கு பதவி கொடுத்தாலும் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லுவாங்க, பொது மக்கள் மத்தியில அந்த வாக்குகளை பெற்று எத்தனை வாட்டி அவரு நின்னுட்டாரு, நமக்கு தெரிஞ்சே 2 நீங்க வெற்றி பெறல, இது வந்து பாஜகவை வந்து யோசிக்குது, ஸோ திரும்ப திரும்ப உங்களுக்கே கொடுத்து டெஸ்ட் வச்சு நீங்க ஃபெயில் ஆகுறது அப்படிங்கிறது வந்து சரியில்லை, இது வேற, இந்த வாய்ப்பை வேற யாருக்காவது கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்படுது. ஸோ இதற்கான ஆயத்த ஏற்பாடுகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வர்ற நிலையில இனிமே தமிழகத்துக்கு இன்னொரு கருத்து வருது. இப்ப தமிழகத்துக்குன்னு யாருமே இல்லையே, இப்ப ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் பாஜக இருந்து விலகின பிறகு கொடுப்பாங்கன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, கோஷ்டியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க யாருக்கு கொடுத்தாலும், அது நீங்க யாரா வேணா யாருக்கு கொடுத்தாலும் அவங்க ஆதரவா இருக்கிறவங்க வரவேற்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை ஒரு பிரச்சனை, தமிழ்நாடு பஞ்சாயத்தே வேணான்னு டெல்லி, அப்ப இது ஒரு பிரச்சனையா கொண்டு போவாங்களே, இது எப்படியா சமாளிக்கிறது, பேசாம விட்டுருங்க, அவர் எதை கொடுத்தாலும் வேலையை நல்லா தான் பாக்குறாரு, வேலை நல்லா பாக்குறாருல்ல, விட்டுருங்களேன் அப்படியே போட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லி இலாக்கா வேணா மாத்தி விட்டுருங்க. இல்ல, இதுக்குள்ள இன்னொரு தியரி கூட நிறைய பேர் அப்பவே இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பேசினாங்க, எப்படினாலும் நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைச்சிருது, ஸோ எலெக்ஷன்ல ஜெயிச்சா என்ன, ஜெயிக்க ஒரு எண்ணம் வந்து விடுகிறது, அதனாலே ரொம்ப ஒரு அசால்ட்டா இந்த தேர்தலை சந்திக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஐயம் இருக்கிறதுன்னு எல்லாம் பேசப்பட்டது. அதனால எந்த அடிப்படையில் எப்படியா இருந்தாலும் ஒரு பெரிய ரீஷஃபில் இருக்கதா இருக்க, மத்திய அமைச்சரவையில் மாற்றம்
இருக்க போகிறது. அதனால இப்போ அதை பொறுத்து இப்போ எல் முருகன் அவர்கள் இருப்பாரா மாட்டாராங்கிறத மோடி அவர்கள் தான் முடிவு செய்யணும். அறுவடை முருகன் திருச்செந்தூர் தரிசன கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு சொல்லி கொதித்தெழுந்து அப்படியே வேற லெவலில் போயிருக்காங்க. என்ன கோவில் பணம் கோவிலுக்குன்னு சொன்னீங்க, ஒத்த ரூபா திருட மாட்டேன்னு சொன்னீங்க, இவ்வளவு கட்டணங்களை உயர்த்துறீங்களா, அப்போ வந்து பணம் இருக்கிறவங்க வந்து பார்க்கணும், ஏழைங்கெல்லாம் கோயிலுக்கே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் கேட்டிருக்காரு. அதாவது சுப்பிரமணிய சேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இருக்குது. அது போக தங்க ரதம், அது போக காலையில் ஏதோ ஒரு சிறப்பு சேவையெல்லாம் இருக்குது. இது போக சிறப்பு நாட்களில் சிறப்பு தரிசனம் செய்கிறதுக்கான விசேஷ நாட்களில் சிறப்பு தரிசனம் செய்கிறதுக்கான கட்டணம் அப்படிங்கிறதும் இருக்கிறத பல 2000 ரூபாய் இருந்தது போல இருக்குது. மற்ற நாட்களில் 1000 ரூபாய் சொல்லி இப்போ பொதுவாகவே 2500 அப்படின்ற மாதிரி மாற்றுறாங்க. உணவு வழங்குறதுல, அபிஷேகம் வழங்குறதுல, அந்த 6 கால பூஜை செய்கிறதுல அப்படின்ற மாதிரியான எல்லா கட்டணங்களுமே அதிகப்படியாக உயர்த்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் வரைமுறைப்படுத்ததான் அப்படின்றதும். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஐயர்கிட்ட 5000 10,000 கொடுத்து போறாங்களே, இனிமேல் இந்த கட்டணத்தை கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போயிடுவாங்கல்ல, யாரெல்லாம் காசு கொடுக்காம பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, அவங்க பொது தரிசனத்திலேயோ இல்லை 100 ரூபாய் டிக்கெட்லையோ அவங்க போக தானே போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்து சொல்லப்படுது. அப்படியே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டால் இது வந்து ட்ரையல் தாங்க, கேட்டிருக்குங்க, ஏதாவது அப்ஜெக்ஷன் நீங்க தெரிவிங்க, போய்கிட்டு இருக்காங்க, நீங்க தெரிவிங்க, அப்ஜெக்ஷன்னா மெயில் போடுங்க, ஃபோன் பண்ணுங்க, அந்த நம்பர் சொல்லுங்க, நீங்க கருத்து சொல்லுங்க, கூட்டம் அப்புறமா பார்த்துக்கலாம், ஏன் பதறீங்க, நான் இருக்கேன் சுப்பிரமணியனா அப்படி. ஐயா இப்படி தான் சொன்னார் ராஜராஜ சோழன் ஒருத்தர் சொன்னாரியா, அவர் இப்போ எங்க இருக்காருன்னு தெரியலையா அப்படின்ட்டு இது ஒரு நெகட்டிவா உருவாகுது. ஸோ திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல இந்த கட்டண உயர்வு அப்படிங்கிறது நெகட்டிவ் நியூஸாக வருது. ஊழல் பண்ணி இருக்கிறார்கள் அப்படின்னு ஓப்பனா சொல்லாம மக்களுடைய பணத்தை நான் தொடமாட்டேன், தொட்டாவன விடமாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டாரு. சொன்னாங்க. அப்போ என்னதான் ஏன் ஆக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருடைய இதையும் தோண்டுனாங்களாம். அமைச்சர்கள், பாஜி அமைச்சர்களோட இதெல்லாம் என்ன போட்டு என்னென்ன இருக்கிறதுலே பெருசா என்ன இருக்கோ அதை போட்டு தோண்டினாங்களாம். அதை தோண்டுனா பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பயங்கரமான ஒரு விஷயம் வெளிவந்ததா, அவர்களுடைய பிஏக்கள், அவர்களுடைய செயலாளர்கள், தனிச்செயலாளர்களே ஜாஸ்தி, அதுவும் 200 கோடி வரைக்கும்லாம். முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அவர் வந்து ஒரு ஆபீஸ போட்டு அவர் வந்து ஒரு இல்லையா ஒரு அதான் ஒரு இப்ப தனியார் பள்ளிகள் கூட்டமைப்புன்னு எல்லாரும் வந்துட்டு எங்களுக்கு என்ஓசி ஃப்ரீயா கிடைச்சிருச்சு போல இருக்குது கும்பலா சொல்றாங்களே. அதாவது வந்து அமைச்சர் வாங்கினாருன்றாங்க. இது என்ன சொன்னா அமைச்சரோட தனி செயலாளர்கள் எல்லாமே தனியா வாங்குறாங்க போல. தனி செயலாளர்கள் எவ்வளவுன்னு பார்க்க போனா ஒரு 200 crore ஒருத்தர் மட்டும். நீங்க வேற பார்க்கணுமே நம்ம ஒரு அமைச்சருக்கு எத்தனை தனி செயலாளர்கள் இருப்பாங்க ஒன்னும் சொல்ல முடியல குமார் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு தலை சுத்துதான். இப்ப கேட்கும்போது திமுகக்கே ஒரு மாதிரி இல்ல லீக்கேஜ்னா எங்கெங்கயோ விட்டுருக்கோம் போல இருக்கேன்னு இப்பதான் அவங்க லீக்கேஜஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. பாடி அப்படின்றாருல அந்த மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம என்னமோ நினைச்சு அதுவே பெருசு நினைச்சோமே, பார்த்தா இங்க சைட்ல இவ்வளவு விட்டுருக்கோமே அப்படின்றது. இனிமே அப்படியே கம்ப்ளீட்டா இனிமே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போறாங்களா திமுகக்குள்ள. இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு ஸ்கீமோ அல்லது ஒரு விஷயத்தை பத்தின முழு தகவல் கேட்டாலுமே அதுல ஒரு சார்பு நிலை இருக்குதாமா. என்னடா அதுன்னு சொல்லி பார்க்க போனா ஒண்ணு அவன் அதிமுக காரங்களா இல்லைன்னா திமுக காரங்களா இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல இப்ப அடுத்து வந்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அந்த IAS IPS அவங்களுடைய கூட்டம் நடக்க போகுது. இந்த கூட்டத்துல சிஎம் எப்படி நாங்களுடைய ஆட்சி இருக்க போடுது, நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறத அதிகாரிகள் மாற்ற லிஸ்ட் வந்துகிட்டே ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் யாருமே இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்குள்ள தானே சுத்தி வரணும் சார். இதுக்கு மேல மாத்தினா மறுபடியும் ரீப்ளேஸ் ஆயிருவாங்க சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஷஃபிள் பண்ணி எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. சோ அந்த கூட்டத்துல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இதுதான் நடக்க போகுது பாத்துக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தனியா வேற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கலான்ற மாதிரி முதலமைச்சர் முடிவு எடுத்துக்கிறதாக சொல்லப்படுது. சோ வேற வழியே இல்லாம திமுக ஆதரவாளர்கள், அதிமுக ஆதரவாளர்கள், தாவேக ஆதரவாளர்கள் உருவாக்கப்படுகிறார்களா அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.